என்னது மிளகா நம்ம பாரம்பரிய உணவே கிடையாதா? ஷாக்கிங்கா இருக்குல்ல? மிளகாவோட ஹிஸ்டரி தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன ஃபாலோ பண்ணாம இருந்தா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. மிளகா பாரம்பரிய உணவு இல்லைன்னா அப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாம் காரத்துக்காக எதை யூஸ் பண்ணிருப்பாங்க? வேற எது? மிளகு தாங்க. அப்ப மிளகா எங்கிருந்து வந்தது? வேற யார்கிட்ட இருந்து? நம்ம பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட இருந்து தான். எப்படி டீயை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தாங்க மிளகாயும் அவங்க தான் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதனாலதான் அது பாக்கிறதுக்கு காய் மாதிரியும் காரத்துல மிளகு மாதிரி இருந்ததுனாலதான் மிளகு பிளஸ் காய் மிளகாய்னு வச்சிருந்தாங்க. மிளகை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா மிளகாய சமைக்காம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பாடி இன்ஃப்ளமேஷன் வந்து அதிகமாயிடும். ஆனா இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா மிளகாத்தூளை வந்து நம்ம சில்லி பிளேக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாங்காய், கொய்யா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா காரமா தூவி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அதனாலதான் இந்த மிளகாயோட இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்றதுக்காக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா மிளகாத்தூள் எங்கெல்லாம் ஆட் பண்ணாங்களோ அந்த இடத்துல மஞ்சத்தூளையும் சேர்த்து சமைச்சாங்க. அதனால நீங்களும் மிளகாத்தூளை கம்மி பண்ணிட்டு மிளகாத்தூளை எங்கெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிட்டு ஹெல்த்தியா வாழுங்க. இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.